நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம்னாக்கா ஏதோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு ரூபானாலும் ஏதோ தான தர்மம் பண்ணணுங்க. இப்போ தேவையில்லாத விரைய செலவு வந்து அதில் சரியாகி போயிருங்க நமக்கு. நம்ம என்ன பண்ணோம், குலதெய்வத்துக்கே முதல் நாளே வெள்ளத்தை வாங்கி கொண்டு வச்சுட்டு மறுநாள் கோயிலுக்கு எடுத்து போனோம்னாக்க நம்ம குலதெய்வம் நமக்கு எல்லா வழி விடுங்க. சமையல் அறையில் வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கே வச்சாலும் செய்தோம், ஒரு சின்ன டப்பாவில் வந்து சர்க்கரை வச்சு வெள்ளை சர்க்கரை வச்சு அது லவங்காப்பட்டையை சொறி வைக்கணும். அதுமாதிரி தொடர்ந்து ஒரு 21 வாரம் அது மாதிரி பண்ணுங்க, எனக்கு கண்டிப்பாக மாறுங்க உங்களுக்கு. ஸ்பிரிச்சுவல் பாத் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விகார செம்மல் திரு கலைமரன் ஐயாவை சந்திக்கிறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். குருவே சரணம், குருவே துணை, சர்வமே ஜெய வெற்றி மதங்க. ஐயா எவ்வளோ சம்பாதிச்சாலும் வந்து கையில் நிற்கிறே இல்லை, அதுக்கான தாந்திரிகத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா உப்பு வாங்கினா நமக்கு வந்து பணம் வந்து சேருங்க. ஐயா வெள்ளிக்கிழமை அதிகாலையிலே ஒரு 6 மணிக்கெலாம் போயிட்டு 7 மணிக்குள்ள உப்பு வாங்கினாலும் நமக்கு பணம் சேருங்க. இதே நம்ம வேலை செய்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம்னாக்கா ஏதோ ஒரு 100 ரூபா சம்பாதிக்கணும், ஒரு ரூபானாலும் ஏதோ தான தர்மம் பண்ணணுங்க. ஒரு யாசகம் பெறவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை ஒரு காக்காவுக்கு பிஸ்கட்டு, இந்த மாதிரி நாய்களுக்கு பிஸ்கட்டு ஏதோ ஒன்று வாங்கி போட்டால் கூட நமக்கு வந்து செலவு வந்து தேவையில்லாத விரைய செலவு வந்து அதில் சரியாகி போயிருங்க நமக்கு. நம்ம என்ன பண்ணோம், குலதெய்வத்துக்கே முதல் நாளே வெள்ளத்தை வாங்கி கொண்டு வச்சுட்டு மறுநாள் கோயிலுக்கு எடுத்து போனோம்னாக்க நம்ம குலதெய்வம் நமக்கு எல்லா வழி விடுவீங்க. நிறைய கஷ்டங்களும் நீங்கும். வீட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சண்டை சச்சரவாக இருப்பாங்க. அந்தமாரி ஆட்கள் கூட இந்த முதல் நாள் வெள்ளத்தை வாங்கி மறுநாள் கொண்டு கோயிலில் கொடுக்கும்போது இந்த அமாவாசை பௌர்ணமி நாள் கொண்டு கொடுப்பான். அமாவாசை பௌர்ணமியில் நம்ம குலதெய்வத்துக்கு நம்ம வெள்ளம் வாங்கி கொண்டு கோயிலில் கொடுக்குறதுங்க. வெள்ளிக்கிழமைக்கு பார்த்தீங்கன்னா 1:15 to 2 மணிக்குள்ளார வந்து ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல ஒரு சர்க்கரை டப்பாவில் சமையல் அறையில் வந்து ஏதோ ஒரு மூலையில் எங்கே வச்சாலும் செய்தோம், ஒரு சின்ன டப்பாவில் வந்து சர்க்கரை வச்சு வெள்ளை சர்க்கரை வச்சு அது லவங்காப்பட்டையை சொறி வைக்கணும். சரி, மத்தியானம் வேலைக்கெல்லாம் போயிட்டோம் அப்படின்னாக்க 8:15 to 9:15 நம்ம அது மாதிரி ஏதோ ஒரு இடத்துல வச்சுக்கலாம். பணம் செய்கிறவங்களுக்கு வராத கடன் வரும் நமக்கு. சண்டை சச்சரவு இல்லாமல் இது மாதிரி பண்ணோம்னா அதுமாதிரி தொடர்ந்து ஒரு 21 வாரம் அது மாதிரி பண்ணுங்க, எனக்கு கண்டிப்பாக மாறுங்க. உங்களுக்கு கண்டிப்பாக அது மாற்றம் தெரியும். ஒன்றும் இந்த விரதம் இருக்குது அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இது ஏதோ ஒரு லவங்கப்பட்டையை சொருனா போதும், அவ்வளோதான். சக்கரில் லவங்கப்பட்டையில் அப்படின்னா சொருனா போதும். வேறு டைம் சொன்னீங்க ஐயாக்கா மத்தியானம் பார்த்தீங்கன்னாக்கா 1:15 to 2 மணி, நைட்டு பார்த்தீங்கன்னா 8:15 to 9 மணி உள்ளார. சரி, இதான் டைம். கரெக்டாக டயத்தை வச்சுக்கணும். நீங்கள் அது மாதிரி பண்ணாலும் நமக்கு பணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது வாராக்கடன் வந்துடும். வாராக்கடன் வந்துடும். அதை 21 வாரம் கண்டினியூ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக வந்துடுங்க. அது 10 வருஷம் 15 வருஷம் குளிச்சு வரானாலும் இப்போ வந்துடும் நம்ம கைக்கு. வட்டி கொடுத்துப்போம், வட்டியெல்லாம் வராது, ஆனால் நமக்கு அசலாக வந்துடும் நமக்கு. இந்த வசிய இது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அந்த எல்லாம் பண்ணுவாங்க, ஒரு வசிய சக்தி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் என்ன பண்ணாக்கா இந்த குளிக்கிறாங்கல்ல வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா குளிக்கும்போது கொஞ்சிட்டு கல் உப்பு எடுத்து போட்டு தண்ணியில் வச்சு போட்டு குளித்தோம்னா நமக்கோட கொஞ்சம் கெட்ட சக்தியெல்லாம் போயிடும், நமக்கு தேவையான வைப்ரேஷன் வந்துருங்க. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளில் ஒரு நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் ஒரு மாமியார் மருமகள் சண்டை, அப்போ வீட்டுக்காருக்கு இந்த மாதிரி சண்டைலாம் நடந்துட்டுருக்கோம். அப்போ என்ன ஒன்றுனாக்கா இந்த மாதிரி சண்டை வரும்போது சின்ன சின்ன பரிகாரங்கள்லாம் இருக்குது, அதை நம்ம பண்ணிக்கலாம். ஆழி விதைன்னு ஒரு விதை இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி நம்ம என்ன பண்ணாக்கா ஒரு கண்ணாடி இதில் வச்சு மேற்கு கிழக்கு பக்கமாக வச்சு ஒரு சின்னடி பவலில் வச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை அன்றைக்கி அதை கொண்டு நம்ம ஒரு ஆட்டாங்கரை வரமோ இல்லை கோயில் வரமோ ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கொட்டிட்டு வந்துட்டோம்னோ இல்லை ஆற்றுல போகிறதில் வச்சுட்டு வந்துட்டாலும் சரியாகும். அந்த விதையை வாங்கி நம்ம வீட்டில் அந்த கண்ணாடி பள்ளத்தை எப்படின்னா கிழக்கு மேற்கு அந்த பகுதியில் இல்லைன்னா தென்மேற்கு பக்கம் இது மாதிரி ஒரு சைடில் ஏதோ ஒரு பக்கம் நம்ம வச்சுட்டோம்னாக்கா, ஆனால் கிழக்கு இல்லைன்னா மேற்கு பக்கம் தான் வைக்கணும், இல்லைன்னா தென்மேற்கில் வைக்கணும். வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலைல 6 to 7 ஐயா, இல்லைன்னாக்கா மத்தியானத்தில் 1 to 2 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இதை செய்யலாங்க ஐயா. இந்த பிரச்சனை முடிகிற வரையும் நம்ம பண்ணிக்கலாம். இந்த ஆளி விதையை வச்சு நம்ம ரொம்பலாம் வராது, ஒரு சின்ன ஒரு 20 கிராம் 25 கிராம் சின்ன அளவு வச்சு அதில் வச்சுட்டோம்னாக்கா ஒன்று பறவைகளுக்கு கொண்டு விடலாம், இல்லைனாக்கா ஆத்தங்கரையில் கொண்டு விட்டுறலாம் ஐயா. மரத்தடியில் போட்டாலும் எறும்பு திங்க இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஐயா. அது பண்ணாலும் குடும்பத்தில் வந்து சண்டை சச்சரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். எப்போ நம்ம பிரச்சனைலாம் கம்மியாகுதோ அப்போ அதோட நிப்பாட்டிடலாம் அந்த பரிகாரம் பண்ணுறதாங்க ஐயா. ஏன்னா எப்போ பார்த்தாலுமே சண்டை சச்சரவு இருப்பான், அம்மா பையனுக்கு பொண்ணுக்கு இது மாதிரி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்துருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து வேலை இல்லாமல் இருப்பாங்க, வீட்டில் பையனுக்கு வேலை இல்லாமல் இருக்கும், அந்த பொண்ணுக்கு பணம் இல்லாமல் இருக்கும், வீட்டில் யாருக்காச்சும் ஒரு வேலை இல்லாத பண பிரச்சனைலாம் வருதும். அந்த பரிகாரம் பண்ணும்போது இதையும் பண்ணிக்கிட்டோன்னா வீட்டில் சண்டை சச்சரவு இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த பரிகாரம் பண்ணிக்கிட்டோம்னா நல்லது. ஏதோ அடுப்பங்கரையில் எப்படி நம்ம சர்க்கரை வச்சு லவங்காப்பட்டை வைக்கிறோமோ அதே மாதிரி அந்த ஆளி விதையும் வீடு. ஏன்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசப்படியாக இருக்கும், ஒருத்தருக்கு வந்து வடக்கு வாசப்படியாக இருக்கும், இன்னும் தெற்கு வாசப்படியாக இருக்குங்க. அந்த வாசப்படி ஏற்றப்பல நம்ம கொஞ்சம் மாற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லதுங்க. நமக்கு எப்படி சௌரியமோ அதை வச்சுக்கிறது தான். அதுமாதிரி வந்து புதன்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. ஒன்று புதன்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை ஏதோ ஒரு நாளில் வச்சுக்கணும். ஆனால் காலைல 6 to 7, ஏன்னா வேலைக்கு போகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6 to 7 வைக்கிறது நல்லது. ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்களாம் நேரத்துலேயே போகிறதுனால வச்சுட்டு போனாங்க நல்லா இருக்குங்க. அதிலே ஒரு சில இதெல்லாம் இருக்குங்கய்யா. இந்த வேலைக்கு போகிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய அவசரம் ஓடுவாங்க, இது பண்ண முடியாமல் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணாக்க எப்பயுமே ஒரு லவங்காப்பட்டை வந்து பர்ஸில் வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்கய்யா. லவங்காப்பட்டை, ஒரு பச்சை கற்பூரம் ஒரு சின்ன பீஸு,
ஒரு ஏலக்காய், இதை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்கய்யா. இதை வச்சுக்கிட்டாலுமே நம்ம பணம் வந்து எப்போவுமே இருக்கும், ஆனால் வரவு தடை இல்லாமல் இருக்கும். தடை இல்லாமல் இருக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த பேப்பர் காகித பூன்னு ஒரு பூ இருக்கும், ரோஸ் கலரில் இருக்கும் பேப்பர் பூன்னு. அந்த பூ என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வண்டி வாகனத்தில் போகிறோம்னா ஒரு கவரில் வச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க, மாதம் அந்த பேப்பர் பூ எடுத்து மாற்றினாலும் நமக்கு விபத்து வந்து கம்மியாகும். நமக்கு விபத்து வராது, நம்ம பாதுகாத்துக்கும். அந்த பேப்பர் பூவுக்கு அது ஒரு மகிமை இருக்குது. பார்த்திங்கன்னா ரோட்டில் நிறையா இருக்கும். அந்த நெடுஞ்சாலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஹைவேஸ் ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும். அந்த பேப்பர் பூவை எடுத்து வச்சுன்னா நமக்கு நல்லதாங்க. வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பிரச்சனை இருக்காது. பார்த்திங்கன்னா இந்த ஆக்சிடென்ட் ஆகுறது இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கலாங்க ஐயா. நமக்கு பாக்கெட் மணி பர்ஸில் வச்சுக்கலாம். அதேமாரி என்ன பண்ணால் ஒரு வாரத்துக்கு இருப்போம், அதில் துணி வைக்கணும்ல, அப்போ என்ன பண்ணால் ஒரு சின்ன ஒரு ஜவாது வாங்கினாலும் அந்த முடியில் வச்சுனா அந்த இது மேலே ஒரு சொட்டு வச்சிட்டோம்னா அது எப்போதும் நறுமணமாக இருக்கும், இன்னும் நல்லா வேலை செய்யும். நமக்கு எப்போயுமே நம்ம நறுமணத்தோடு இருக்கணும். ஏதாவது ஒரு நறுமணத்தோடு நம்ம உடம்பு இருப்போம். அதேமாதிரி அதே நறுமணத்தோடு வச்சுன்னா நமக்கு ஐஸ்வர்யம் சேர்த்து தான் சரி வரும். ஒரு சிலர் வீட்லையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த முருங்கை மரத்தை, இந்த வாழை மரத்தெல்லாம் முன்னாடி வச்சுருப்பாங்க, அதை வச்சுக்கவே கூடாது. வச்சுன்னா ஏகப்பட்ட தடைகள் ஏற்படும் நமக்கு. அதுமாதிரி முடிஞ்ச அளவு வந்து தவிர்த்துக்கிற நமக்கு நல்லது. நமக்கு முருங்கை மரம் வாழை மரம் மட்டும் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடாது. சரி, இது ரெண்டுமே இருக்கக்கூடாது நமக்கு. ஏன்னா இது இருந்தாலுமே வந்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள்லாம் ஏற்படும் ஐயா. ரெண்டாவது வந்து சரிவரியமான வீடெல்லாம் நம்ம கட்ட முடியாமல் போயிடும், வீடுக்கான வரது பூரா தங்காது. அதுமாதிரி சின்ன பிரச்சனைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்குங்க ஐயா. மருதாணி செடி வைக்கணும் வீட்டுக்கு முன்னாடி, மாதுளம் செடி வைக்கலாம், இதெல்லாம் வைக்கிறது நல்லது நமக்கு. அதேமாதிரி வளர்ப்புல நம்ம கண்டிப்பாக வந்து மருதாணி நம்ம கையில் போடணும் ஐயா. அது ஐஸ்வர்யத்தை நம்ம கொடுக்கும் எப்பயுமே. அது மருதாணிக்கு நிறைய விஷயங்களே இருக்குது. நம்ம அந்த மருதாணி போட்டோம்னா 6 நாளைக்கு நம்மளை எம தொட மாட்டார். ஏன்னா நம்ம வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் சிகப்பு துணி வாங்கிக்கணும் ஐயா. சிவப்பு துணி வாங்கி அதில் வந்து அந்த சிவப்பு துணி எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு கோதுமையை வந்து முடிச்சு போட்டு நல்லா கட்டி வச்சுருங்க. கட்டி நம்ம என்னென்னா ஹனுமார் கோயிலுக்கு போகணும் ஐயா. ஹனுமான் கோயிலில் போய் நீங்கள் எந்த நீளமுள்ள துணியில் வாங்கி நல்லா கட்டிட்டு ஹனுமார் கோயிலுக்கு போனீங்கன்னாக்க இந்த துணி வந்து சூரிய அஸ்தமனம் ஆகுதுல்ல, அந்த டயத்தில் வந்து அந்த ஹனுமார் கோயிலுக்கு போகணும் ஐயா. அஸ்தமான டயத்தில் போயிட்டோம்னா ஹனுமார் கோயிலில் போய் ஐயர்கிட்ட கொடுத்தோம்னா அந்த பூஜை பண்ணுறதை வாங்கிட்டு வந்து அந்த துணியை வந்து பத்திரமா நம்ம வச்சுக்கணும் ஐயா. அதை வச்சு நம்ம ஒரு மந்திரம் ஒன்று இருக்கே, நம்ம கடைசியாக சொல்லலாம் அந்த மந்திரத்தை. நீங்கள் அதை வந்து 21 நாள் வந்து அந்த மந்திரத்தை சொன்னாங்கன்னாக்க அது சரியாயிடும். உங்களுக்கு எந்த தோஷம் வந்தாலும் சரி அதை நிவர்த்தி ஆகிக்குங்க உங்களுக்கு. அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா நிறைய பேர் பல பிரச்சனைகள் இருப்பாங்க. இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா அந்த வேலை இருந்து நிம்மதி இல்லாமல், பணம் வந்து நிம்மதி இல்லாமல் இருக்காங்களா, அவங்களாம் அந்த இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த வீட்டு கிரக தோஷம், குழந்தைகளுக்கு கிரக தோஷம், அந்த மாதிரிலாம் இருக்கலாம். அவங்களுக்குலாம் அந்த பரிகாரம், எளிமையான பரிகாரம். அந்த பரிகாரத்தை பண்ணாங்கன்னா 21 வாரம் அந்த ஹனுமான் கோயிலுக்கு போயிட்டு அந்த சிவப்பு தண்ணியில் கொட்டிட்டு போய் பார்த்தாங்கனால ஓரளவு நிவர்த்தி ஆகுங்க நமக்கு. அதை வந்து என்னன்னாக்கா நம்ம கரெக்டாக முறைப்படி பண்ணணுங்க. நம்ம எந்த ஏனதான நம்பிக்கையோடு பண்ணோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் அந்த கஷ்டத்தோடு பண்ணிட்டோம் நம்ம ரொம்ப நல்லதுங்கய்யா. இதை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், வடக்கு முகம் பார்த்து அமர்ந்து தான் அங்கணும். வடக்கு பார்க்க பார்த்து தான் அந்த கோதுமையை கட்டணும். நம்ம வந்து வடக்கு பார்க்க இருக்கணும். நம்ம மூஞ்சி வந்து வடக்கு பார்க்க உட்காந்து அந்த கோதுமையை கட்டினோம்னா 27 வந்து நம்ம கட்டிட்டோம்னா போதுங்க, அது பரிகாரம் ஆகிக்கும். இதில் இன்னொரு என்னென்னா நம்ம பண்ணும்போது வந்து கரெக்டாக சுத்தமாக குளிச்சுட்டு கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா அது வந்து அது மெயினானது உள்ள. ஏன்னா நம்ம எப்படி கோயிலுக்கு போகிறோமோ அதுமாதிரியே இதையும் நம்ம சாமி மாதிரி தான் அதை கும்பிட போகிறோம், அதை கட்ட போகிறோம். அர்ச்சகட்டை கொடுத்துட்டு அந்த ஆஞ்சநேயோட பாதத்தில் வச்சு வாங்கிக்கணும். நம்ம அது சகப்பு துணியில் கட்டினா கோதுமை, கட்டின துணியில் கட்டினோம்னா கோதுமை, அதை வந்து ஆஞ்சநேயர் கோயிலில் கொடுத்து அந்த நம்ம எங்கே இருந்தாலும் சரியா ஒரு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு கொண்டு போனால் அர்ச்சகட்டை கொடுத்து அந்த ஆஞ்சநேயர் பாதத்தில் வச்சு நம்ம வாங்கிட்டு வரணும். இதை வாங்கிட்டு வந்து நம்ம என்னென்னா ஒவ்வொரு டைம் கோதுமையை வச்சுட்டு அதுமாரி 27 நம்ம கொட்டி இது மாதிரி வச்சு பார்த்து தான் நம்ம இதுங்கணும். சரி, இதுமாரி அந்த கோதுமை என்ன பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யாருக்காச்சும் இந்த தட்சணையாக இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காக்கா புறா அவங்களாம் வளர்ப்பாங்களா அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். அந்தமாரி காக்காவை கொண்டு போடலாம், புறா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கலாம் அந்த கோதுமையை. இந்த கோதுமையை வந்து நம்ம தானம் மட்டும் ரொம்ப நல்லதுங்க. அது வந்து அர்ச்சகட்டை கொடுத்துட்டு அதேமாரி கரெக்டாக அந்த உணவுக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, இந்த கோதுமை தானம் பண்ணையில் என்ன பண்ணால் யார் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா, அந்த யாசகம் போடுறாங்களே அவங்கள கூப்பிட்டு அந்த செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கூப்பிட்டு அவன் யாசகம் யாராச்சும் ஒருத்தருக்குலாம் சாப்பாடு கொடுத்து அவங்க வயிறார சாப்பாடு கொடுத்து ஒரு 50-100 பணத்தை கையில் கொடுத்து அனுப்பிவிட்டோம்னா அவங்க மனசு நமக்கு வந்து ஓரளவு சரியாயிருங்க நமக்கு. ஏன்னா சாப்பாடு கொடுக்குறோம்னா இதையும் நிவர்த்தி ஆகி அந்த அன்னதானம் கொடுக்கையில் அந்த முன்னோர்கள் சாப்பிட்டு இருந்தாலும் அதிலேயே நிவர்த்தி ஆகிக்குது. நமக்கு அன்னதானம் கொடுக்குறதையும் நிவர்த்தி ஆகிக்குது, நம்ம அந்த கோதுமை கட்டுறதுக்கும் நிவர்த்தி ஆகுதுங்க ஐயா. இதை பார்த்திங்கன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹிந்திக்காரங்க அதை பண்ணிப்பாங்க. பார்த்திங்கன்னா அவங்க ஹிந்திக்காரங்க கடையிலே பார்த்திங்கன்னா ஒரு சிவப்பு துணியில் கட்டி மேலத்தை வச்சுருப்பாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களாம் அதிகப்படியாக கோயிலுக்கெல்லாம் சின்ன பரிகாரத்தை பண்ணி அவங்களாம் ரெடி ஆகிடுவாங்க. இப்போ ஒரு கடை வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல வச்சுக்குவாங்க.
ஏன்னா நம்மளை விட அவங்க தான் அதிக பரிகாரம் பண்ணுறது, பரிகாரத்தில் நம்பிக்கை அதிகமாக இருக்குது அவங்களுக்கு. இப்போ நம்மள்ட்ட அதிகமாக பரிகாரம் கேட்குறது இந்த மகாராஷ்டிரா அந்த மாதிரி உள்ளவங்க தான் நம்மள்ட்ட அதிகமாக பரிகாரம் கேட்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா. அவங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பிடிச்சி நம்மகிட்ட கேட்டாராங்க, அதனால் அவங்க சின்ன சின்ன பரிகாரம் பண்ணி அவங்க ரெடி ஆகிடுவாங்க ஐயா. அதே மாதிரி பரிகாரத்து மேலே நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக ஒன்று. அவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க தாய் தந்தையினர் வழிபடுவாங்க. தாய் தந்தையினர் அவங்க அம்மா அப்பாவுக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. யாராக இருந்தாலும் பாருங்கள், ஒரு ஒன்றுமே இல்லாமல் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்க அம்மா அப்பா காலில் விழுவும்போது இவங்க செய்த ஒன்று ரெண்டு சில பாவங்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா காலில் விழு நிவர்த்தி ஆகிக்குது. அது அவங்க அம்மா அப்பாவை சேர்த்து அவங்க வந்து கோயிலுக்கு போகையில் அது நிவர்த்தி ஆகிக்குது. எந்த ஒரு இதை பார்த்தீங்கன்னாலும் தெரியும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அர்ச்சனை பண்ணிவிட்டு யாராச்சும் வந்து அந்த கையேந்தினாங்கன்னா அப்போ கொடுக்கக்கூடாது. கோயிலுக்கு போயிட்டு வரல, கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த யாசம் கொடுக்கணும் கொடுத்தரணும். போயிட்டு அந்த பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அது வந்து கோயிலுக்கு போகிறவங்க பொதுவாகவே உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வெளில வரும்போது கொடுக்கக்கூடாது. எந்த ஒரு நம்ம போகிறதே பிச்சை எடுக்க தானே போகிறோம். நம்ம போகிறதே பிச்சை எடுக்க போகிறோம். அப்புறம் அந்த பிச்சை எடுத்துருந்து இவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அதனால தான் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவோம். நம்ம எதுவாக இருந்தாலும் போகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துடணும். போயிட்டு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. இங்கே எந்த கோயிலுக்கு தான் செய்தான், அது வந்து எங்கேயுமே எந்த கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் போயிட்டு வந்து சாமி கும்பிட்டு வந்து வெளில நம்ம கொடுக்கக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துட்டு போயிடணும். சரி. அதேமாரி நம்ம வந்து ஆடை இந்த மாதிரி துணி மணிலாம் கொடுப்பாங்க ஒரு சிலர்லாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க கோயிலுக்கு முன்னெடுத்து போகிறதுக்கு முன்னாடி தியானம் பண்ணிட்டு போய்த்தான பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் சாமி உண்மையெல்லாம் கும்பிட்டுட்டு அது வந்து அங்கே சாமி அங்கேயே வச்சு சாமியெல்லாம் படைச்சிட்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுமாதிரி கொடுக்கவே கூடாது. போகிறதுக்கு முன்னாடி எதாக இருந்தாலும் கொடுத்துட்டு போயிடணும். அதேமாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு இந்த ஈர துணியோட போய் இந்த துணியை ஆற்றுல விடுறது அதெல்லாம் விடக்கூடாதுங்க ஐயா. அது கண்டிப்பாக அது பண்ணக்கூடாது. அதேமாதிரி ஈர துணியோட நம்ம சாமி கும்பிடக்கூடாது. கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி தான், ஈர துணியோட இன்னும் நம்ம சாமி கும்பிடக்கூடாது. அது வந்து அது யார் எந்த பிராமணராச்சும் ஈர துணியோட பூஜை பண்ணியிருக்காங்களா? இல்லை, பார்த்து பண்ணவே மாட்டாங்க. அதேமாதிரி நம்ம ஈர துணியோட நம்ம நிற்கக்கூடாது. மேக்ஸிமம் முடிஞ்சாலும் நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு போயெல்லாம் சட்டையை கட்டிடணும். சட்டையை கட்டி போகிறது ரொம்ப சிவன் கோயில்னா பொதுவாக எந்த கோயிலுக்கு போனாலும் சட்டையை கட்டிடணும். அப்போ தான் நம்ம அதனோட வைப்ரேஷன் நமக்கு கிடைக்கும். அதுமாரி வச்சுக்கணும். ஒரு சில சின்ன சின்ன சரியாக பரிகாரம் தான் ஐயா. அவங்க தான் அதெல்லாம் வந்து நிறைய விஷயத்தை நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பரிகாரத்தெலாம் நம்ம பண்ணிக்க முடியும். எந்திரங்கள் இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, எந்திரம் இதெல்லாம் கொடுக்குறாங்க நிறையா. நம்மகிட்ட எந்திரம் தாயத்தெல்லாம் வாங்கினா அவங்க கரெக்டாக முறைப்படி இந்த சாம்பிராணி இதெல்லாம் கட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டாங்கன்னா நல்லா செட் ஆகும் நமக்கு. எந்த ஒரு போட்டால் வந்தாலும் கரெக்டாக வாரத்தில் ஒரு நாளாவது சாம்பிராணி கட்டணும். இப்போ சாமி போட்டாலாம் வாங்குறோன்னா அதோட அப்படியே வச்சிட்றாங்க ஐயா. அதுமாதிரி வச்சுக்கூட நம்ம வெள்ளி செவ்வாய் சாம்பிராணி காட்டி தான் ஆகணும். காட்டியே ஆகணும் ஐயா. நம்ம சின்ன ஒரு 5 ரூபா சாம்பிராணியாக வாங்கினா கொளுத்தி வச்சிடணும். வெறுமனே இந்த ஃபோட்டோவோ படங்களோ வைக்கக்கூடாது. ஏதோ ஒன்று வச்சுக்கணும் ஐயா. நம்ம வந்து வெறும் படமாக வைக்கக்கூடாது, சாம்பிராணி இதில் கட்டணும். மெயின் அதேமாதிரி சாமி மடத்தில் ஒரு கண்ணாடி வாங்கி வச்சுக்கணும். நம்ம கண்ணாடி வாங்கி வச்சுட்டா ரொம்ப நல்லது. கண்டிப்பாக 27 முறையாவது நீங்கள் பண்ணுங்கள். 27 முடியலைன்னா 21 நாளாக கண்டிப்பாக பண்ணணும். பெண்கள் 27 முறை முடியலைனாக்கா 21 டைமாவது பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இதை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இதில் நிறையா விஷயம் மாறுதல் ஏற்படும் நமக்கு. இந்த கணக்கு இந்த ஒரு கிரகம் இல்லை, அனைத்து கிரக தோஷமும் நமக்கு நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தோஷம், எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி ஐயா. வீடு ஒருத்தருக்கு வீடு வாஸ்து பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லா பிரச்சனையுமே இது சரியாகும் ஐயா. அவங்களுக்கு இந்த ஒரு மந்திரத்தை அவங்க சொன்னாங்களே போதும், எல்லாமே நிவர்த்தி ஆகும் நமக்கு. நீங்கள் சொல்கிற பிரகாரப்படி அந்த மந்திரத்தை முறையான படி நம்ம பண்ணிட்டோம்னா போதும். அதாவது சிகப்பு துணியில் கோதுமையை கட்டி நம்ம என்னம்னா போதும். அது அந்த மந்திரம் சொல்லும்போது என்ன ஆகும்னா வடக்கு முகமாக உட்காந்துக்கணும். நம்ம வடக்கு முகமாக வச்சு நம்ம உட்காந்துட்டோம்னா பரவாயில்ல. நம்ம அது கிழக்கு பக்கம் அந்த சாமி படம் வச்சுருப்போம், அந்த மூட்டையை கிழக்கு பக்கமாக வச்சுட்டு இந்த வடக்கு பக்கமாக உட்காந்துக்கிட்டு அது என்ன ஒரு 4 வரி தானே உட்காந்து நம்ம மனப்பாடம் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு நம்ம சொல்லிடலாம், ஈஸியாகிடும் நமக்கு. முதல் நாள் மட்டும் அனுமார் கோயிலில் கொண்டு போயிட்டு நம்ம 27 மணிமும் அந்த செவ்வாழை நம்ம கொண்டு கொடுக்கணும். கொடுத்துட்டு வாங்கிட்டு வரணும். 27 முறை 27 மூட்டையும் அப்படி தான் நம்ம வந்து ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மூட்டை செய்கிறோம்ல சிவப்பு துணியில். ஒவ்வொரு டைமும் ஒரு பறவைகளுக்கோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல கொண்டு விட்டுறணும். அதை ஒரு பறவைகளுக்கு போனோம் இல்லைன்னா எறும்புகளுக்கு போனோம். போட முடியாதவங்க என்ன பண்ணால் ஏதோ ஆற்றங்கரை இதுமாரி ஏதோ ஆற்றங்கரையில் விட்டாலும் ஒன்று போதும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் முதல் நாள் எல்லாம் ஜெபிச்சுட்டு மறுநாள் கொண்டு யார்கிட்ட காலைல கொடுத்தரணும். அதை சொல்லுங்க. புதன்கிழமை காலையில் யாருக்காச்சும் கொடுத்தரணும். சரி முடிஞ்சால் கொண்டு கொடுக்கலாம், இல்லைன்னா ஆற்றங்கரையில் கொண்டு விட்டுறலாம். சரி, யாரும் இல்லாத பட்சத்தில் ஆற்றுல விட்டுறலாம். ஆற்றுல விட்டுறலாம். கொடுக்க சூழ்நிலை பசுமாடு இது மாதிரி யாருக்கும் கொடுக்க முடியல, அங்கே டவுனில் இருக்கோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணால் ஆற்றுல கொண்டு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரி, அந்த ஒவ்வொரு நாளும் முடியல மொத்தமாக தான் கொண்டு பக்கத்தில் 6 இல்லைனாக்கா 27 முறை மொத்தமாக சேர்த்து வச்சு மொத்தமாக எங்கேயா கொண்டு விட்டுறலாம். இல்லைன்னா அங்கே போகிற வழியே தான் ஆடு மாடு இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட குட்டி கொடுத்தேன்னா விட மாட்டுக்கு இது கொடுத்தலாம். அதான் குருவிக்கு நான் மாட்டுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்க ரொம்ப புண்ணியம். முடியாதவங்க கொண்டு ஆற்றுல விட்டுறலாம். சனீஸ்வரன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குணப்படுத்துவார்.
அவங்கெல்லாம் அதை பண்ணாங்கன்னா அனுமானம் பிடிச்சிக்கிட்டாங்கன்னா தப்பிச்சுக்குவாங்க. எந்த ஒரு கிரகம் வந்தாலும் செய்தான் இவர் அனுமானம் பிடிச்சிக்கிட்டா தப்பிச்சுக்கலாம். இப்போ அந்த அனைத்து தோஷ நிவாரணத்துக்கான மந்திரத்தை வந்து நம்ம கடைசியாக பதிவிட்டுறலாம், நேயர்கள் பார்த்துப்பாங்க. எங்கள் நேயர்களுக்கு சர்வதோஷ நிவாரண அந்த மந்திரத்தை சொன்னீங்க, அதே போல் எப்படி செய்யணுங்கிற முறையை சொல்லி கொடுத்தீங்க. கோதுமையை சிகப்பு துணியில் கட்டி 21 நாள் அல்லது 27 நாளா, 27 நாட்கள் வடக்கு திசையில் உட்கார்ந்து 27 முறை நீங்கள் சொன்ன அந்த மந்திரத்தை ஜெபிச்சு, அதுக்கப்புறம் அந்த துணியை எடுத்துகிட்டு போயிட்டு ஏழை எளிய மக்களுக்கு அல்லது பசுக்களுக்கு தானம் கொடுக்க சொன்னீங்க. அப்படி முடியாத பட்சத்தில் ஆற்றுல விடணும்னு சொல்லிட்டீங்க. ரொம்ப விளக்கமாக தெளிவாக சொன்னீங்கய்யா. இதன் மூலமாக நல்ல பயன்கள் இருக்குது, அப்படி தானே? நிறைய பேர் பயன்படுத்தி நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கய்யா. நம்ம சொல்கிற பரிகாரம் நிறைய பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சக்ஸஸ் ஆனது மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். சந்தோஷம். இது வரைக்கும் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப பொறுமையாக பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சர்வமே ஜெட்மியும் வெற்றி முதுங்கய்யா. நன்றிங்கய்யா.